ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். பிபிஎஃப்னுடைய ஃபுல் ஃபார்ம் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. இது நம்ம எங்கே பண்ண முடியும்னா போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண முடியும். ஓகேங்களா? இது யார் யாருக்கு பண்ணலாம் நீங்கள் சில்ட்ரன் வச்சுருக்கீங்கன்னா, பாய் பேபி வச்சுருந்தீங்க அவங்களுக்கும் பண்ணலாம். இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணலாம். இல்லை தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது லிங்க்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயும் சரி போட்டு நீங்கள் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு சேவ் 1 crore யூஸிங் பிபிஎஃப் இந்த ஸ்கீமில். இது மோஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1986. ஸோ அந்த இயர் அப்போ உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை. இதில் நம்ம மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், அது எவ்வளோ நம்ம டியூரேஷன் கட்டலாம், அதனுடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அது 100% ரிஸ்க்கா இல்லை ரிஸ்க் இல்லையா, ஸோ டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் சேனலுக்குள்ளே. இது ஒரு முழுக்க ஒரு லாங் டேர்ம் டியூரேஷன் இது. ஓகேங்களா? இது லாங் டேர்மாக டியூரேஷன் நம்ம கட்டுறது மோஸ்ட்டாக பிபிஎஃப் அக்கௌண்ட் எத்தனை வருஷம் கட்டுவாங்கன்னா 15 இயர்ஸ் நம்ம கட்டுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டுவோன்னா 500 பர் இயருக்கு. மினிமமாக 500 பர் இயருக்கு கட்டணும். மேக்ஸிமமாக 1,500 கட்டணும். ஓகேங்களா? 1,50,000 வரைக்கும் பர் இயருக்கு கட்டலாம். இது அண்டர் ஏடிசி டேக்ஸில் வரதுனால டேக்ஸ் ஃப்ரீ. நோ டேக்ஸ். இது 100% இது ரிஸ்கே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எத்தனை டியூரேஷன் கட்டலான்னா 15 இயர்ஸ் கம்பல்சரி இது கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா? 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்களோ அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வட்டி போட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 15 இயர்ஸ் மேக்ஸிமம். மினிமம் 5 இயர்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த இயரில் வித்ட்ரா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கனாலும் ஓகே. இல்லை நான் 5 இயர்ஸ் நான் கட்டிட்டேன், என்னால் இதுக்கு மேலே கட்ட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் அதனுடைய கால்குலேஷன் நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎஃப் அக்கௌண்ட்டு கால்குலேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 5 இயர்ஸ்க்கு நீங்கள் கட்டினா ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ, இப்போ நான் 500 கட்டுறேன். 500 இன்ட்டு 12னா நீங்கள் எவ்வளோ வருது உங்களுக்கு 6,000 நீங்கள் கட்டியிருப்பீங்க பர் இயருக்கு. அப்போ அதுவே நீங்கள் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜும் நீங்கள் போட்டுக்கலாம். 7.1%க்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் 15 இயர்ஸ்க்கு பர் இயர்க்கு நான் 1 lakh கட்டுறேன். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கட்டுறீங்க நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 500, மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் மந்த்லி நான் 50K கட்டுறேன், இல்லை 10K கட்டுறனால அது உங்களுடைய தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மெயினாக என்னன்னா இப்போ நான் 15 இயர்ஸ்க்கு நான் கம்பல்சரி நான் கட்டணும். பிபிஎஃப் அக்கௌண்ட்டு 15 இயர்ஸ் கட்டுறது. ஓகேங்களா? இன்கேஸ் நான் 15 இயர்ஸ் நான் கட்டுறேன். ஓகே. என்னால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ் என்னால் பண்ண முடியுமானா ஓகே பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் கட்டினாலும் ஓகே. இல்லை நான் முன்னாடி நான் 10K கட்டிகிட்டு இருந்தேன். மீதி நான் 15 இயர்ஸ் 10K கட்டியிருந்தேன். மீதி 10 இயர்ஸ்க்கு என்னால் 2K தான் பர் இயர்க்கு என்ன கட்ட முடியும்னாலும் நீங்கள் அதையுமே கட்டிக்கலாம். அது உங்களுடைய. இல்லை நான் பணமே கட்டல, நான் 15 இயர்ஸ் கட்டிட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் நான் கட்டாமே நான் விட போகிறேன், நான் வித்ட்ரா பண்ணலைனாலும் உங்களுக்கு அது காம்பவுண்ட் வட்டி போட்டு அதுவுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை நான் 20 இயர்ஸ்க்கு நான் 15 இயர்ஸ்க்கு நான் 2,000 பே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு 3,000 நான் பே பண்ணுறேன்னாலும் வெல்விஷ். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு புக் இருக்குது. பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு புக் இருக்குது. தினமும் நம்ம டேரெக்டாக போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி நீங்கள் 12 மந்த்தும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் மந்த்லி என்னால் போக முடியாதுனாலும் கூகுளில் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தனியாக போஸ்ட் ஆஃபீஸில் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் நீங்கள் எங்கே பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் போஸ்ட் ஆஃபீஸில் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் தினமும் போஸ்ட் ஆஃபீஸில் வர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸினோட லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை குறிப்பிட்ட பாஸ்வேர்ட் போட்டு அவங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அங்கே போய் தான் நீங்கள் அதை இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி, அதுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை டேரெக்டாக பண்ணிங்கன்னா அது ஒரே ஒரு டைம் நீங்கள் போய்ட்டு அப்புறம் நீங்கள் மந்த்லி நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு ஸ்கீம் தெரியணும்னா நெக்ஸ்ட் வீடியோ நான்
ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரண்ட் டெபாசிட் வச்சு நான் ரிலேட்டடா நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இதில எதனா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, நீங்க என்கிட்ட இதில வேறு எதனா வீடியோஸ் போடணுனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் அப்டேட் ஆன எல்லா நியூஸுமே நான் போட்டுட்ருக்கேன். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் ரிலேட்டடா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில இன்சூரன்ஸ் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நம்ம அதர் இதில வந்து நெறையா பேங்க்லயோ இல்லன்னா ஸ்டார் ஹெல்த்து, மீடியாசிஸ்ஸு, விடால் ஹெல்த் இது மாரி நெறைய இன்சூரன்ஸ் நம்ம பிரைவேட் இன்சூரன்ஸ் போடுறோம். அதெல்லாம் நமக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கவரேஜ் தான் இருக்கும். ஆனா நம்ம சேஃப் அண்ட் பெஸ்ட்டா வந்து நம்ம போடுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில நம்ம போடுறது நமக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில எதனா ரெக்ரூட்மெண்ட் எதனா வந்துச்சுனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் நான் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கூகுள் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனாலும், நான் அது ரிலேட்டடா நீங்க மெசேஜ் போடுங்க. நான் அதையுமே உங்களுக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில என் பையனுக்காக நான் கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். நான் மந்த்லி 2000 போட்டு இப்போ ஒரு 3 1/2 இயர்ஸா நான் கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா, அந்த புக்க கூட நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். அதில வந்து நம்ம குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஃபார்ம வாங்கி நம்ம ஃபில் பண்ணி அதுக்கு என்னென்ன ஆதாரம் நம்ம குடுக்கணும்னா வந்து, ஆ போஸ்ட் ஆஃபீஸில நீங்க போனீங்கன்னா வந்து, ஒ இப்போ உங்க பையன் பேர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பையனுடைய 2 ஃபோட்டோ குடுக்கணும். தம்பியோட ஆதார் கார்டு குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கேரண்டி நாமினின்னு சொல்லிட்டு ஒரு ஆள போடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஃபோட்டோஸ் குடுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு குடுக்கணும். அம்மாவுடைய பான் கார்டு ஒண்ணு. அம்மாவோ இல்ல அப்பாவோ அவங்களுடைய பான் கார்டு ஒண்ணு குடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியோட பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கணும். ஏஜுக்காக. ஓகேங்களா? பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு, ஃபோட்டோ இது 3மே வந்து இன்கேஸ் உங்க பையனுக்கோ, இல்ல பொண்ணுக்கோ நீங்க பொண்ணுக்குன்னா வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கும். ஸோ, அதில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்காருக்கோ, இல்ல உங்களுக்கோ, அப்படி இல்லன்னா உங்க பையனுக்கோ ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி போடுறீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு 3 தான் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. ஃபார்ம வாங்குங்க. அங்கேயே அவங்க ஃபில் பண்ணி குடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஃபில் பண்ணத குறிப்பிட்ட சைன் மட்டும் போட சொல்லுவாங்க. போறப்பயே நீங்க வந்து ₹500 பேசிக் அமௌண்ட் ₹500 பே பண்ற மாரி இருக்கும். செலான் குடுத்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதில நீங்க வாங்கி அங்கேயே பே பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா புக்கு வந்து உங்களுக்கு 1 to 2 வீக்ஸ்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கே வரும். அப்படி இல்ல நீங்க இல்ல நான் நெக்ஸ்ட் மந்த் நான் பே பண்ண வருவேன். நான் அப்பயே வாங்கிக்கிறேன் சொன்னாலும் அவங்க அங்க சேஃபா பத்திரமா வச்சிருப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு நீங்க எப்ப வேணாலும் டைரக்ட்டா போ முடியாதனால, அந்த போஸ்டல் லைஃப் வந்து நீங்க கூகுள் பே இது ப்ளே ஸ்டோர்ல போய் நீங்க இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ரெகுலரா போனா தான் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேற எதனா ஸ்கீம் பத்தி எனக்கு தெரியும்னாலும், நீங்க அத ரிலேட்டடா நீங்க கேட்டுக்கலாம். இல்லன்னா என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கீப் வாட்சிங். தேங்க் யூ. இது லாங் டெர்ம்க்கு ரொம்ப சேஃபா இருக்கும். தேங்க் யூ.